வெற்றிகரமாக பட்டு கேவ்ஸ் வந்தாச்சு. அந்த கேவ்ஸ் அங்கே முருகர் தெரிகிறாரு, அங்கே போக போகிறோம். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸு, பயங்கரமான மலை, இந்த கோயில் இருக்குது. இதுலேருந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. அங்கே விஷ்ணு சிலை இருக்குது, இது அனுமார் சிலை இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இது வந்தது போல இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்தோன்னே அனுமார் சிலை, அங்கே விஷ்ணு சிலை, அங்கே ஒரு கோவில் இருக்குது. இது மெயின் பிரகாரம் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மெயின் என்ட்ரன்ஸ் அப்படி போகணுமா? ஓகே, ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சது ஃபைனலி வந்தாச்சு. இங்கே ஏதோ பூஜையில் நடந்துகிட்ருக்கு போல் இருக்குது, அதனால் பயங்கர சத்தமாக இருக்குது. நான் பேசுகிறது கிளியராக கேட்குதான்னு தெரியல. கேட்டுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன் என்ன டீட்டெயில்ஸுன்ட்டு. ஃபஸ்ட்டு முருகரை பார்த்துட்டு மேலே போய் கேவ்ஸை பார்த்துட்டு திருப்பி வருவோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வெள்ளை மயிலை. சூப்பராக இருக்குது. இதே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோவில். நல்லா மக்கள் வந்து நல்லா தெய்வாதீனமாக ஆத்மா வந்து சாமி விட்டு போகிறாங்க. நம்மளும் போவோம். இந்த கோயில் இங்கே தான் முருகர் இருக்கார். எவ்வளோ பெரிய ஹைட் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட புறாக்கள் இருக்குது. புறாக்களுக்கு வேணுங்கிறத எடுத்து போடலாம். இந்த புறாக்கள்லாம் பறந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது பறக்கிறத வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். வேண்டாம் டென்ஷன் ஆகிருப்பாங்க பாவம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் தெரியுதா, கலராக இருக்கும் ஸ்டெப்ஸு. அதில் ஏறணும், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், ஏறுவோம். அதுக்கான வந்திருக்கோம். புறாக்களோட பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக. ஓகே சரி, நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுவோம். போய்ட்டு எப்பாவது பறக்கும், அதை நம்ம வீடியோ எடுப்போம். எப்போ எடுக்கிறதுன்னு தெரியல. சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம். இல்லை மொத்தமாகலாம் பறக்கலை, சும்மா கொஞ்சம் தான் பறந்தது. சரி ஓகே. பெரிய சிலை. இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் முருகர்னு சேலத்தில் ஏதோ ஒன்று கட்டினாங்களோ, அது சிவன். லார்ஜஸ்ட் முருகர் இவர் தான் நினைக்கிறேன். இங்கே நவகிரக சந்நிதி எல்லாம் இருக்குது. பட்டு கேவ்ஸ். இங்கே ஒரு மங்கி இருக்கிறார். எதை தூக்கி கொண்டு போகலாம் என்று வெயிட் செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே ஒரு சின்ன குட்டி மங்கி. ஸ்டெப்ஸ் ஏறுவோமா? இப்போவே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, வந்து எடுத்துக்கலாமா? ஓகே. ஆமாம் போகலாம். ஆமாம், இந்த ஸ்டெப்ஸில் இப்போ நடக்க போகிறோம். செருப்பு போட்டே நடக்கலாமோ? அங்கே போய் செருப்பு எழுதிக்கிறதா? ஓகே. செருப்பு மேலே போடலாம், அங்கே வச்சுக்கலாமா? ஓகே. எல்லாம் வந்து பிரார்த்தனையெல்லாம் செய்கிறாங்க. பாவம், எப்படி நடக்க போகிறாங்க தெரியல. நம்பிக்கை. நம்ம நடப்போம். ஓவர் எமோஷனல் ஆகிடும் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு. ஓகே, நல்லா ஸ்டீப்பாக தான் இருக்குல்ல. இப்படி தான் போவாங்க. நம்ம ஊரில் எப்படி பண்ணுறாங்களோ அதே தான். அதே நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம். அவ்வளோதான். எல்லோ கலர் முடிஞ்சது. அடுத்தது வந்து ப்ளூ கலர் இல்லையா?
அங்கே ஒருத்தங்க பிரார்த்தனை பால் குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, இது அப்படியே இருக்குது. மூணு 4 குரங்கு இருக்குது. சரி, மேலே போயிட்டு பேசுகிறேன். இந்த கேவ் ஃபார்மேஷன் பாருங்கள், மூச்சு வாங்குது. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது அந்த கேவ் ஃபார்மேஷனு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மேலே நல்லா தொங்கிட்டு இருக்குது. கல் விழுந்துடாது. லைம் ஸ்டோன் ஆனால் அற்புதம். சரி, மேலே போவோம். இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். நல்ல ஸ்டீப். ஒரு 10-15 மினிட்ஸ் மேலே வந்துடலாம். சூப்பர். இவ்வளோ வந்தால் இந்த கேவ் பாரு, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு சிலை இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது மேலே ஏறுறதுக்கு. இங்கிட்ட இருந்தாலும் ஒர்த். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. மேலே வந்தால் இங்கே கடைகள்லாம் இருக்குது. எனக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். சூடம்பத்தி, தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அப்பா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறம் நடப்போம். இல்லாட்டி பேசவே முடியாது. கேவ் ஃபார்மேஷன் தான் எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. லைம் ஸ்டோன் மலைகள் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம மேலேருந்து அப்படியே கீழே மறுபடியும் இறங்குறோம். அங்கே தான் மெயின் பிரகாரமெல்லாம் இருக்குது. இந்த பழனிமலை போகும்போது இந்த கடைகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. சரி, போய் செருப்பு எங்கேயாவது உறக்க விடுவோம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி. ஓ, அங்கே மறுபடியும் ஏறணும் போல் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்க மறுபடியும் ஸ்டெப்ஸு. அங்கே மறுபடியும் ஏறணும். சரி, போவோமா? அது இங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் வேலாயுதம் சன்னதி இங்கே இருக்குது. திஸ் இஸ் கோவில். அது அங்கே மேலே என்ன போகுதுன்னு தெரியல. அங்கே மறுபடியும் இருக்குமான்னு தெரியல. ஃபஸ்ட் இங்கே போய் சாமி விடுவோம். ஓகே. இதுக்கு மேலே ஷூஸ் அலவுட் இல்லை. ஷூஸ் எல்லாம் விட்டுட்டு உள்ள போவோம். ஒளி இருக்குது. ஓகே. இதுதா ஞான வண்டி தான். ஓ, இங்கேயே பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்குது. அப்படியே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த கேவ்ஸ் அழகாக ஒரு ஓட்டை வேறு வந்துருக்கு. இங்கே ஒன்று இதான் சன்லைட்டுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே தெரியுமான்னு தெரியல. அங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் சோர்ஸ் சன்லைட் வர்றதுக்கு. சன்லைட்டு பெருசாக வர மாதிரி தெரியல. ஆனால் மழை பெஞ்சிதுன்னா கண்டிப்பாக இங்கே தண்ணி நல்லா விடும். அதுக்குரிய ஓட்டைகள்லாம் நிறைய இருக்குது. முருகா. புறா. நிறைய வேண்டுதல் பண்ணுறாங்க. அதுக்குரிய பிரசாதங்கள் இங்கெல்லாம் நிறைய தந்துட்டுருக்காங்க. நாங்கள் வரும்போது இருக்குமான்னு தெரியாது. பட் ஸ்டில்
நம்ம ஊர் மாதிரி அர்ச்சனை டிக்கெட்லாம் வாங்குறதுக்கு கவுண்டர் வச்சுருக்குறாங்க. அர்ச்சனை டிக்கெட், பால் குடம் எடுக்கிறது, காணிக்கை சீட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இப்படி இருக்கு. காலை 7 மணி அபிஷேகம் எல்லாமே இருக்குது. சாமி எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல, பட் நான் கையில் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. எடுக்கலான்னு ஓகே சொன்னாங்க. இதுதான் தண்டாயுதபாணி கோயில். இந்த குகை மாதிரி பண்ணி அதுக்கு நடுவில் சாமி வச்சுருக்குறாங்க. சூப்பர். பூஜை பண்ணுறாங்க. நல்லா பூஜை அருமையாக இருக்குது. சாமி தெரியுது பாருங்க. இங்கே விளக்கு வழக்கம் போல் விளக்கேற்றிருக்காங்க. உண்டியல் இருக்குது. சூப்பர். ஏன் கொஞ்சம் போட்டுங்க. பிரசாதம் வாங்கியாச்சு. கேசரி அதை சாப்பிட்டுட்டு போகுமா? சாப்பிட்டுட்டு மறுபடியும் பேசுகிறேன். மயில் ரொம்ப அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மயில்ஸ்லாம் 1 2 3 4 5 டைப். ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும். இது மேலே ஏறுறேன். மேலே ஏறிட்டு பேசுகிறேன் மறுபடியும். இப்போ செருப்பு அங்கேயே விட்டுட்டு வந்ததுனால வெறுங்காலில் ஏறுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கடவுளுக்குன்னு வந்ததுக்கப்புறம் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கணும். ஓகே, மேலே ஓகே. சின்னதாக கீழேருந்து மேலே வந்தோன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குது. அது என்ன சன்னதி பார்ப்போமா? சூப்பராக இருக்குது பாருங்க. பெரிய சூப்பர். இது என்ன சாமி இல்லையா? ஓகே, இதுவும் முருகர். இங்கே ஒரு முருகர். சூப்பராக இருக்கு. இது நார்மல் டெம்பிள் மாதிரி. அங்கே வந்து ஒரு குகை ஷேப்பில் வச்சுருந்தாங்க, இங்கே நார்மல் டெம்பிள் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னென்னா இந்த கேமராலாம் அலோவ் பண்ணுறாங்க. இந்த சாமியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடிக்கடி வர போகிறதில்ல, வர்றப்போ பார்த்துக்கலாம். முருகா. சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது இங்கே பக்கத்தில் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்தது. சரி, மலேசியா வந்து கோலாலம்பூரில் வெஜிடேரியன் சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். இட்லி ஆப்பம் தேங்காய் பால் ஆடிட்டே இருப்பார். இட்லி, ஆப்பம், தேங்காய் பால், ரவா தோசை, அப்புறம் வேறண்டா சொன்னால் பூரி, இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இட்லி, பூரி, ரவா தோசை 3 வந்திருக்கு. சார் அப்படி சார் பாட்டில் தான் சார். பாட்டில் கூலிங்க நம்மளா சார்? நார்மலாக கொடுங்க. சின்னது இப்போ எவ்வளோ பெருசு? சின்ன பெருசுனா 1.5 லிட்டரு, சின்னதுன்னா 6 லிட்டரு. இல்லை, 1 லிட்டர் கொடுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் சார் டேஸ்ட். எல்லாமே நல்லா இருந்தது. குயிக்காக சாப்பிட்டாச்சு. சரி, வடகடை வேணுமா? ஃபில்டர் காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வந்தோன்னா சாப்பிட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், வெற்றிகரமாக போய் தண்டாயுதபாணி முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியில் வந்து இங்கே நிற்கிறோம். ஓகே, இதுதான் பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன் வீடியோ க்ளோஸ் பண்ணுறக்கு. சூப்பரான ட்ரிப். ரொம்ப வருஷமாக வந்து பார்க்கணுன்னு நினச்ச பிளேஸு.
மலேசியாவுக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்தேன். வெற்றிகரமாக அந்த கோயிலையும் பார்த்தாச்சு, முருகனையும் வழிபட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. கோலாலம்பூரில் அடுத்த லொக்கேஷன்லேருந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பை.